என் தங்கப்பிள்ளையே, திருவோணத்தினுடைய சஷ்டி நாளான இன்று இந்த புதன்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த வராகி நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிற்கின்ற இந்த தருணங்கள் எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் மன நம்பிக்கையோடும் மன நிறைவோடும் தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றும் உனக்கானவற்றை நிச்சயமாக உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கானவற்றை எல்லாம் எடுத்துச் சொல்லும் பொழுது இனிமேல் இதையெல்லாம் கடந்து நாம் நமக்கான நேரங்களை உருவாக்கி தருகின்ற ஒவ்வொரு பொழுதுகளும் உன்னோடு நான் இருந்து உனக்கு வேண்டிய விஷயங்களையும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு சேர்க்க வேண்டிய நேரம். எந்த இடத்திலும் ஒரு தாயாக நான் உன்னை ஒருபோதும் கைவிட எண்ணியது கிடையாது. நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லாவற்றிலுமே முன்னின்று உனக்கான மாற்றங்களை நான் நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு வேண்டியபடியான பல விஷயங்களை உனக்கு தர வேண்டும் அல்லவா? இந்த வராகி நான் இருந்து உன்னை வழிநடத்துவது எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நாமாக வாழ்ந்து நமக்கான விருப்பங்களை நாம் நல்லபடியாக நிச்சயமாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எல்லா நொடி பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரம் இல்லையோ என்று நினைக்கும் பொழுது இந்த நொடி நிரந்தரம் என்பது உண்மைதானே? இந்த நொடி நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த நொடி நிச்சயமாக உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம்தானே. எல்லாவற்றையுமே என் பிள்ளை கடந்து புரிந்து நீ நம்பிக்கையோடு வாழும் இந்த காலகட்டம் உனக்கான எல்லா ஆச்சரியங்களையும் சரியாகவே உனக்கு எடுத்து தரும் என்பதனை நீ மறக்காதே. எதையோ எண்ணிக்கொண்டு தெளிவில்லாமல் யோசித்து கொண்டு மனம் கலங்கிக் கொண்டு நிற்கின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் மூடி வைத்துவிடு. இனி உனக்கான நேரம், உனக்கான தருணங்கள் என்று இந்த வாழ்க்கையில் நீ என்ன விரும்புகிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறப்போவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்டுகொள்ளத்தான் போகின்றாய். எல்லோருக்கும் தலையெழுத்து என்ற ஒன்று உண்டு. அதை நீ எப்படி மாற்றுகிறாய், எதுபோல மாற்ற நினைக்கிறாய் என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த பல விஷயங்கள் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வேதனைகளை தந்து உன்னை காயப்படுத்தும் என்ற எண்ணத்தை விடுத்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட நீ துணிந்து விட்டாலே அது போதும். எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நாம் சொல்லக்கூடிய விஷயம், நாம் சொல்லக்கூடிய மனநிலையை பொறுத்து நிச்சயமாகவும் நிரந்தரமாகவும் உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நொடி முதல் நாம் ஆசைப்படுவது எல்லாமுமே நமக்கானதாக மாறும் என்பதனை நீ நம்பினால் போதும். நாம் எதிர்பார்ப்பது எல்லாமும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். திருவோணம் பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம். அதே நேரம் சஷ்டி திதி கந்தனுக்கு உகந்த திதி. இது போன்ற ஒரு வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை நாம் எப்பொழுதுமே தெளிவாக என்னவென்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ சந்தித்து வந்த பல பிரச்சனைகள், நீ கடந்து வந்த பல சோதனைகள் என்று ஒவ்வொன்றையுமே நீ என்னவென்று உணர முடியாமல் தான் நின்று கொண்டிருக்கின்றாய். எல்லா விஷயங்களையுமே என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தான் இந்த வாழ்க்கையில் நீ என்று திணறிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் எல்லாவும் நடக்கும். எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையை மாற்றும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன் தாயானவள் என்னால் உனக்கு மாற்றி கொடுக்கப்படும். வராகி சொன்னது போல
உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை எல்லாம் இப்பொழுது நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் இனி உனக்கு நடக்கக்கூடியது எல்லாமே சரியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் உனக்குள் இருந்த துன்பங்களை எல்லாம் போக்கி உன்னை தேடி வந்து உனக்கான பல மாற்றங்களை உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கிறது என்றால் அதையெல்லாம் என் பிள்ளை நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உன்னை தேடி தேடி வந்து நான் உனக்காக சொல்லித்தரும் எல்லா பாடங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். என்றுமே நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை. நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் பல நல்ல நிலைகளை அடைந்தே தீருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சூழ்நிலைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட பல காயங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி உனக்காக பல நன்மைகளை ஏற்படுத்துவதற்காக சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பது உண்மைதான். அதுபோலத்தான் எப்பொழுதுமே எதையாவது நீ தூக்கி சுமந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை காணாமல் போய்விடுகின்றது. இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய யோசனைகள் எல்லாம் உன்னை மிகுந்த அளவில் சோதிக்க நினைத்து விடுகின்றது. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் இனிமேலும் நீ பதறி துடிக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. இந்த வராகி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை பற்றியும் நினைத்து நீ வருந்த வேண்டிய கட்டாயமும் உனக்கில்லை. இத்தனை நாளும் உனக்கு நான் சொல்லித்தந்த விஷயங்கள் எல்லாமும் போதும். இனிமேல் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று நீ காண வேண்டும். இந்த வாழ்க்கையை இதுநாள் வரையிலும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு மட்டுமே நீ வாழ்ந்து முடித்தது போதும். இனிமேல் நீயாக இருந்து உன் வாழ்க்கையை ஒரு முறை வாழ்ந்து பார். நீயாக நின்று உனக்கான நேரத்தை என்னவென்று உருவாக்கி பார். உன்னை சுற்றி சுற்றி வரும் இந்த தாயின் அன்பு உன்னை எப்பொழுதும் நம்பிக்கைப்படுத்தட்டும். உன்னை சூழ்ந்து வரும் இந்த வராகியின் அன்பு உன்னை எப்பொழுதுமே மகிழ்ச்சிப்படுத்தட்டும். எந்த இடத்திலும் உன்னை வேதனைக்கு ஆளாக்காமல், எந்த இடத்திலும் உன்னை சோதித்து கொண்டிருக்காமல், உனக்கான விஷயங்களை எல்லாம் என்னவென்று உருவாக்கி கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கை நம் தெய்வம் நமக்காக உருவாக்கி கொடுத்தது என்பதில் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்து விட்டால் அது போதும். எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் நம் வாழ்க்கைக்குள் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை எல்லாம் விடுத்து தெய்வம் இருக்கிறது என்பதே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த தெய்வம் முன்னின்று உன்னை வழிநடத்த துணிந்து நிற்கும் பொழுது எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிடாது என் பிள்ளை. நீ கவனமாக இருந்து விட்டால் அது போதும். வராகி நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களும் இனி உன்னை நம்பிக்கையின் உச்சத்தில் இந்த வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்த்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத விஷயங்களும் எதிர்பாராத நேரங்களும் இனி உனக்கென நீ கேட்பதை எல்லாம் உன் கைகளில் சொல்லித்தரும் போது நீ எல்லா நிலையிலும் எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். எல்லா சோதனையிலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பதற வேண்டாம். உனக்காக நான் தரக்கூடியது அத்தனையுமே உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அம்மாவின் அன்பு உனக்கு கேட்டதையெல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, நாம் கடந்து வந்த விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் நீ யோசித்து யோசித்து வருந்த வேண்டாம். ஏனென்றால் எல்லாவற்றிற்கு பின்னாலும் சில விஷயங்கள் மறைந்து கிடக்கும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் மறைந்து கிடக்கிறது. இனி உனக்கு இது எல்லாவற்றையும் உருவாக்கி தரும். நீ கேட்டதை விட சிறப்பாக இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனையையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இனிமேலும் நீ யோசிக்க, வருந்த, வேதனைப்பட எதுவுமே இல்லை. உனக்காக தெய்வங்கள் முன்னின்று உன்னை காக்கவும்
தெய்வங்கள் முன்னின்று உன்னை வழிநடத்தவும் தொடங்கிவிட்ட பிறகு இனி என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் வேதனைப்பட வேண்டாம் என்பதனை மட்டும் புரிந்து கொண்டால் அது போதும். சஷ்டியினுடைய நாயகனான கந்தன் உன் இல்லத்தில் நிற்பதை நான் கண்டேன். இவரினுடைய ஆசிகள் எப்பொழுதுமே உனக்கு கிடைப்பதையும் நான் புரிந்து கொண்டேன். இனிமேல் நீ எதற்குமே பதறாமல் நின்றாலே போதும். நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே உனக்கு நடக்கும். பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய இந்த 3 ஆயுதங்களும் எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கும் ஆயுதங்கள். அது என்ன தெரியுமா? மௌனம். மௌனமாக நீ இருக்கும் பொழுது இந்த மௌனம் உன்னிடம் பிரச்சனைகளை வராமல் அது பாதுகாத்து கொண்டே இருக்கும். அமைதியானவர்களை பார்த்துவிட்டால் கோபம் வருகின்றவர்களுக்கு ஒருபோதும் அவர்களை பார்த்தவுடன் எந்த கோபமும் வராது. அங்கேயே படுத்து உறங்கி விடுவார்கள். அதுபோலத்தான் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் மௌனமாக இருந்த என் பிள்ளை, நீ மௌனத்தை உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய ஆயுதமாக கடைபிடித்து வைத்திருந்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமுமே இப்பொழுது உனக்கு காணாமல் போகும். உனக்கு பிரச்சனைகளும் வராமலும் அது தடுத்து நிறுத்தும். அதே நேரம் 2வது ஆயுதம் உன்னுடைய புன்னகை. வந்த பிரச்சனைகளை அது எளிதாக தீர்த்து வைக்கும். எவ்வளவோ கோபத்தோடு உன்னோடு பேச ஒருவர் நினைத்து வந்தாலும் உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகை அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். உன் முகத்தில் இருக்கும் புன்னகை அவர்களை நிச்சயமாக உனக்கு எதையும் செய்யக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் உணர்ந்து நீ சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையிலும் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தாயின் அன்பு உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் இருந்தும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் இனிமேல் தேவையில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரம் 3வது ஆயுதமாக உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் எடுக்க வேண்டியது தனிமை. இந்த தனிமை எப்பொழுதும் இருந்தாலும் நன்றாக இருக்காது, அதில் சுவாரஸ்யம் இருக்காது. ஆனால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த பிரச்சனை எதனால் வந்தது என்று யோசிக்க சில மணித்துளிகள் நிச்சயமாக அவசியம்தான். தண்ணீரில் நாம் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த இடத்தில் அதிலிருந்து நீந்தி வர என் பிள்ளை நீ பழகி கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு உன்னால் யாராலும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் வீழ்த்திவிட முடியாது. இனிமேலும் நீ எதையும் யோசித்து கொண்டிருக்காதே. உனக்காக இந்த வராகி நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை காப்பாற்றும் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும். உன்னுடைய எண்ணங்கள் என்னவோ அதுவாகத்தான் உன் வாழ்க்கையும் மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அதுவாகவே உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாவற்றையும் நான் இருந்து உனக்கு ஆட்டி படைத்து கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்கான நிமிடங்களும் உனக்கான நேரங்களும் எப்பொழுதும் உன்னை மிக மிக அதிகமான மகிழ்ச்சிக்குள் கொண்டு வந்து சேர்க்க உதவும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதும் புன்னகையோடு எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து செல். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இரு. இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தாமல் போகாது. எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. இந்த வாழ்க்கை நீ கேட்பதை உனக்கு கொடுக்காமல் போகாது. எல்லையற்று என் பிள்ளை எதையெல்லாம் நினைத்து கலங்கினாயோ அதுவெல்லாமுமே உனக்கானதாக மாறக்கூடிய நேரம் இது. இத்தனை நாளும் நாம் அனுபவித்த சோதனைகளும் துன்பங்களும் நம்மை விட்டு விலகி நமக்கான நல்லது நடக்கக்கூடிய நேரம். எந்த தருணத்தையும் இனிமேலும்
யாருக்காகவும் என் பிள்ளை நீ விட்டு கொடுக்காதே. கிடைத்த வாய்ப்புகளை தொலைத்து விட்டோமானால் அது மீண்டும் கிடைப்பது என்பது மிக பெரிய அரிதான ஒரு விஷயமாக இருக்கின்றது. உன்னை சுற்றி நான் வருகின்ற பொழுது, உன்னை தேடி நான் நடக்கின்ற பொழுது, இனி எல்லாமுமாக உனக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கான மாற்றங்கள் இந்த வாழ்க்கையை உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், நான் இருக்கும் இந்த தருணம் இனி உன் வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்கும் அல்லவா? வராகி எப்பொழுதும் உனக்காகவே உன்னை தொடர்கின்ற இந்த காலத்தை நான் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. அது போதும். வேறு எதையும் நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் என்பது உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.